Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் டேட்டா டைப் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு டேட்டா டைப்னா என்ன, ஒவ்வொரு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் வந்துட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், இது ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பைத்தானில் இருக்க எல்லா டேட்டா டைப்பும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோட மோட்டோ. ஸோ ஸ்டே டியூன், வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோவில் போகிற எல்லா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பைத்தனுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், டேட்டா டைப் அப்படின்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கமாண்ட் லைனில் ஹெட்டிங் மட்டும் போடுறேன், என்னன்னா டேட்டா டைப் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இங்கே வந்துட்டு ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கே வந்து அதுதான். ஓகே, டேட்டா டைப். சாரி ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இரும்பு நிலையம் அது அதுக்கு தான் கேட்டேன். ஸோ டேட்டா டைப் அப்படின்னு. ஓகே, ஸோ டேட்டா டைப் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு கான்செப்டில் மூவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து என்ன வேல்யூ அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது வந்து டேட்டா டைப் அப்படின்றது. ஓகே, ஸோ டேட்டா டைப் அப்படின்றது வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேல்யூ என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ, அது என்ன டைப் அப்படின்றது டிஃபைன் பண்ணும். அதுதான் வந்துட்டு இங்கே டேட்டா டைப் அப்படின்றது. ஓகேவா? இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அதுதான் வந்துட்டு டேட்டா டைப். ஓகே, ஸோ அதாவது இப்போது நம்ம அசைன் பண்ணுற எல்லா வேல்யூவும் சரி, இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போது நான் வந்து என்னோடய லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய லேப்டாப்பில் இருக்க மெமரியில் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 20 கொடுத்தேன் அப்படின்னா அந்த 20ன்றது லேப்டாப்பில் வந்துட்டு ரோமில் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். அது வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு இங்கே வந்துட்டு மேட்ரு. ஓகே, ஸோ அந்த கைண்ட் ஆஃப் வேல்யூ அது வந்துட்டு டேட்டா டைப். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா டேட்டா டைப்பும் ஒரே அளவு மெமரி ஆக்குபை பண்ணாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இன்டீஜர்னால் அது ஒரு டேட்டா டைப், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மெமரி தேவைப்படும். அதே மாதிரி இப்போ ஃப்ளோட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மெமரி தேவைப்படும். தென் இப்போது ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம், பூலியன் டேட்டா டைப், லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி, செட்டுன்னு இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாமே டேட்டா டைப்ஸ் தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே அளவு மெமரி தேவைப்படாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். என்னென்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு 25 அப்படின்னு போடுறேன். ஓகே, இதில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதில் டேட்டா டைப் என்ன அப்படின்ற இதை பேஸ் பண்ணால் புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே 25 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா இந்த 25 அப்படின்றது ஒரு நம்பர், ஆனால் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஒரு நம்பர் கிடையாது, இது வந்துட்டு ஒரு இன்டீஜர். ஓகே, இது வந்துட்டு ஒரு இன்டீஜர். ஸோ ஆக்சுவலாக இன்டீஜர்னால் நமக்கு ஜெனரலாக தெரியும் இல்லையா, நம்பர்ஸை பற்றி நம்ம படிச்சிருந்தோம் கண்டிப்பாக தெரியும். ஸோ டெசிமல் பாயிண்ட் எதுவுமே இல்லாத நம்பர் தான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 25 அப்படின்ற இன்டீஜர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஈக்குவல்ட்டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த 25 அப்படின்றத இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இன்டீஜர்னா என்ன புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போது எதுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ இந்த ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்றத அர்த்தம். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போது ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கூட பிரிண்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைப் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் கொடுத்துட்டு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன அவுட்புட் என்ன கிடைக்குன்னா கிளாஸ் இன்ட்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிளில் இருக்கிற டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம டைப்புன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த டைப்புன்ற கீவேர்டு என்ன நமக்கு வந்துட்டு அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்றத அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ டைப் ஆஃப் இதில் வந்துட்டு ஓகே give a data type as a output. Okay, give a data type as output. ஸோ என்ன டேட்டா டைப் அப்படின்றத அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பைத்தானில் எத்தனை வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு பைத்தானில் அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா டைப் ஏன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த டேட்டா டைப் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டேட்டாவை கண்டிப்பாக எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணி ஆகணும். நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் என்னென்னா எல்லா டேட்டா டைப்பும் ஒரே அளவு மெமரியை ஆக்குபை பண்ணாது. நான் இப்போ ஏஜ் ஈக்குவல் 25 அப்படின்னா இது என்னோடய சிஸ்டமில் இருக்கிற ரோமில் போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து இன்டீஜர், இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பைட்ஸ் ஆஃப் மெமரியை ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி ஃப்ளோட் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, பூலியன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எல்லாம் வந்துட்டு ஒரே அளவு மெமரி ஆக்குபை பண்ணாது. ஒவ்வொரு டேட்டா டைப் பொறுத்து டிஃப்ரெண்ட் மெமரி ஆக்குபை பண்ணும். இப்போ வந்து டேட்டா டைப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மெமரி அலோகேஷன் ப்ராப்பராக இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே அளவு மெமரி எல்லாத்துக்குமே ஒரே அளவு மெமரியை அலோகேட் பண்ணோம் அப்படின்னா மெமரி வந்து வேஸ்ட்டு. ஓகே, ஸோ எல்லாமே இப்போது இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் தேவை அப்படின்னா அதுக்கு போய் 8 பைட்டு மெமரி ஆக்குபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 4 பைட் வேஸ்ட்டாக போகும். ஃப்ளோட்டுக்கு 8 பைட் தேவைன்னா அதுக்கு ஓகே, ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு 16 பைட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அப்படின்னு இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ தேவைப்படுது அப்படின்றப்போ அதுக்கு 8 பைட் பத்தாது. ஸோ அப்படின்றப்போ இன்னொரு 8 பைட்டை அசைன் பண்ணுற மாதிரி வரும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு மெமரி அலோகேஷன் எஃபிஷியண்டாக பண்ணால் மட்டும்தான் மெமரியை சேவ் பண்ண முடியும், கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படின்றப்போ இந்த டேட்டா டைப் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம் டேட்டாவை எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ரெண்டாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஓகே, எதுக்கு இந்த தேவை அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அடிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷன் பண்ணுறப்போ நான் வந்து இப்போது A + Bன்னு கொடுத்தேன் அப்படின்னா அடிஷன் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன் அப்படின்னா ஏன்றது ஒரு லெட்டர், அதாவது கேரக்டர், பின்றது ஒரு கேரக்டர். இதை போய் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிஷன் நடக்கவே நடக்காது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, ஸோ இதில் கூட கால்குலேட் பண்ணுறப்போ டேட்டா டைப் ரொம்ப முக்கியம். எந்த டேட்டா டைப்பில் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எதில் வந்து பண்ண முடியாதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்றப்போ எதை பேஸ் பண்ணி இதை பிரிக்கிறோம் அப்படின்னா டேட்டா டைப் பேஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்துட்டு டேட்டா டைப் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போது ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஆனால் கன்கார்டினேஷன் பண்ணலாம், அடிஷன் பண்ண முடியாது. இப்போ A + B கொடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்னா AB அப்படின்னு வரும், காரணம் கன்கார்டினேஷன் நடந்திருக்கு, ஆனால் அடிஷன் நடக்காது. ஓகே, அதே மாதிரி இப்போ 20 + 13 கொடுத்தோம்னா 15 வரும், காரணம் என்ன, இது வந்து இன்டீஜர், இதில் என்ன பண்ண முடியும், அடிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி 20.0 + 30.0னா 50.0ன்னு வரும். இது வந்து ஃப்ளோட்டு, இதுவும் ஒரு நம்பர் தான், அப்புறம் அடிஷன் பண்ண முடியும். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக என்ன முக்கியம் அப்படின்னா டேட்டா டைப் ரொம்ப முக்கியம். டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி மட்டும்தான் கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எரர் எதுவும் வராமல் இருக்கிறது. அதாவது இப்போது கண்டிப்பாக வந்துட்டு டேட்டா டைப் பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, இல்லை அப்படின்னா ஸோ ஒரு சில இடங்களில் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்துட்டு நான் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு ஆல்ரெடி இதை முடிச்சிட்டோம். என்னென்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னென்னா டேட்டா டைப் பேஸ் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணும்போது எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ண முடியும், நம்ம வந்துட்டு மெமரி சேவும் பண்ண முடியும். ஸோ காரணம் என்னென்னா நம்ம வந்துட்டு அதிகமாக மெமரி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன். ஓகே, ஸோ மெமரி இந்த மாதிரி என்னென்ன காரணங்கள் இருக்குது, டேட்டா டைப் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு எத்தனை டைப் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா டைப்பை பொறுத்தவரையில் டோட்டலாக வந்துட்டு 8 வெரைட்டி இருக்குது. ஓகே, அதாவது இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், லிஸ்ட்டு, டியூப்புள், டிக்ஷனரி, செட்டு. ஓகே, இந்த மாதிரி 8 டேட்டா டைப் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா, அதாவது இங்கே கொடுக்குறேன் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பு. ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா ஓகே, இதை வந்துட்டு இங்கே ஸோ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டீஜர். ஓகே, இன்டீஜரு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், லிஸ்ட்டு, டியூப்புள், அடுத்து என்ன அப்படின்னா டிக்ஷனரி சொன்னேன் இல்லையா, மறந்துட்டேன். ஸோ டிக்ஷனரி. ஓகே, டிக்ஷனரி, அடுத்து செட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ டோட்டலாக வந்து இத்தனை டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது டேட்டா டைப் அப்படின்றது இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்க்கலாம், ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக பார்த்து அதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன்டீஜர். ஓகே, ஃபஸ்ட் என்னன்னா இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜர் அப்படின்னு என்னென்னா அதாவது டெசிமல் இல்லாமல் ஏதோ ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குன்னா அது வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட இப்படி கமாண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
25 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அது ஒரு இன்டீஜர். காரணம் என்ன, இதில் டெசிமல் பாயிண்ட் எதுவுமே இல்லை, அது ஒரு இன்டீஜர் தான். அதே மாதிரி இன்டீஜரில் வந்துட்டு பாசிட்டிவ் இன்டீஜர்னு இருக்குது, நெகட்டிவ் இன்டீஜர். அதாவது இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர் பி ஐட்டம்னா பாசிட்டிவ் இன்டீஜர், இது ஒன்றும் இல்லை. இப்போ 45, அதே மாதிரி 78, தென் 35, இது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ நெகட்டிவ் இன்டீஜர் என்னன்னு கொடுக்குறேன். ஓகே, நெகட்டிவ் இன்டீஜர் என்னென்னா இப்போ -56, அதே மாதிரி -90, இது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ இன்டீஜர்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அதை வச்சு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு, இருந்தாலும் இன்னொன்று பார்க்கலாம். இப்போ லென்த்துன்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படியே 90, அதாவது லென்த்துன்ற ஒன்றும் இல்லை 90. ஓகே, 90 மீட்டர் இருக்குது, ஒரு லென்த் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது டேட்டா டைப் என்னட்டு செக் பண்ணுறேன். ஓகே, டேட்டா டைப் செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்னா டைப் ஆஃப்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் பைத்தானில். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த்துன்னு கொடுக்குறேன். ஸோ லென்த்துன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இது என்ன டேட்டா டைப் அப்படின்னா எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ரன் பண்ண ப்ரோக்ராம். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட், அதாவது இது ஒரு இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஸோ இது கொடுத்துட்டு ஃப்ளோட்னு கொடுக்குறேன். ஓகே, ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பரை வந்துட்டு டெசிமல் பாயிண்டோடு இருந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃப்ளோட். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 23.89 அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ளோட். ஓகே, ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்பர் வித் டெசிமல் நம்பர், அது நம்பர் வந்துட்டு ஒரு டெசிமல் நம்பரோடு இருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்றது சொல்கிறது, அதாவது ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஃப்ளோட் அப்படின்னா நம்பரை வந்து டெசிமல் பாயிண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 23.89 இந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் சரி நம்ம வந்துட்டு டெசிமல் பாயிண்டோடு இருந்ததுனாலே அது கண்டிப்பாக ஃப்ளோட் தான். இப்போ வந்துட்டு 34.00னாலும் இது வந்துட்டு ஃப்ளோட் தான். ஓகே, நம்ம வந்துட்டு 34 இருக்குது, முழு நம்பராக இருக்குது, அப்போ வந்து இன்டீஜரானா கிடையாது. ஸோ டெசிமல் பாயிண்ட் இருக்குது ஆனால் என்ன வேல்யூ 0. ஸோ அப்படின்றப்போ இதுவும் வந்துட்டு ஃப்ளோட் தான். சாரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ப்ரைஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை வந்துட்டு 78.90 அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஓகே, சாரி ஒரு சின்ன இன்டரப்ஷன், அதனால தான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். சரியா, வெயிட் பண்ணுங்கள். ஸோ சாரி ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் 1 minute. ஸோ ஓகே, கன்டினியூ பண்ணலாம். ஒரு சின்ன இன்டரப்ஷனால தான் வந்து இந்த கேப். ஓகே, சாரி, இப்போ கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா இங்கே வரேன் நம்ம. சாரி, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஃப்ளோட் அண்ட் டேட்டாவே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதில் டைப்பை செக் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ டைப் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ண வேரியபிள் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு என்ன டேட்டா டைப் அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்ம ப்ரைஸில் ஸ்டோர் பண்ணலையே ஒரு நம்பர், அது வந்துட்டு ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஷோர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா டைப் மூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இன்டீஜர் முடிச்சாச்சு, ஃப்ளோட் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்த வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா டேட்டா டைப்பை பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷன் இல்லை டபுள் கொட்டேஷன் இதுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை வந்து பைத்தன் வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஸ்ட்ரிங்குன்ற ஒரு நம்பர் என்ன ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டு தென் ஆக்சுவலாக வந்து நம்ம எதை வேணால் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 10ன்னு கொடுத்தா கூட பைத்தன் அதை ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். காரணம் என்னென்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எது இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். அது மாதிரி டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ட்ரிபிள் கொட்டேஷன் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா கூட பைத்தன் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்காக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ நேம்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ரவி அப்படின்னு கொடுக்குறேன், எந்த பேர்னாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போது இதே ஸோ கேம் கொடுக்குறேன், கேம் கொடுத்துட்டு இப்போ ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே. அதே மாதிரி இப்போ சிங்கிள் கொட்டேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஹாய் கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டைப் ஆஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேம் இருந்தது இல்லையா, ஸோ அதை கேமை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே கேமை பிரிண்ட் பண்ணலாம், இன்னொன்னையும் பிரிண்ட் பண்ணிடுவோம், மிச்சம் இருக்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ டைப் ஆஃப் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸோ இங்கே ஹாய் கொடுத்துட்டேன், டைப் கொடுக்குறேன். ஓகே, டைப் ஆஃப் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் மூணுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கு தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ காரணம் என்னென்னா நம்மளோட டேட்டா டைப் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இட்ஸ் டபுள் கொட்டேஷன், ட்ரிபிள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன், இது எதில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் கஷ்டப்படணும். அதே மாதிரி ட்ரிபிள் கொட்டேஷனும் சிங்கிளில் கொடுக்கலாம். ஓகே, இப்போது ஜாக்குன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன்லேயே ஓகே நேம்னு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் மேலே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப்னு கொடுத்துட்டு என்ன ஜாக்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நாலுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கு. காரணம் என்ன அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் என்ன, அதாவது ஸ்ட்ரிங்னு என்ன, அது டேட்டா டைப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் ஆர் ட்ரிபிள் கோடேஷன் எதில் கொடுத்தாலும் எதில் என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கு தான் கன்சிடர் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு நம்முன்னு கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் கோடேஷனுக்குள்ளே 10 ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நினைக்கலாம் இதோட டேட்டா டைப் என்னன்ட்டு இதை பற்றி தெரியாதவங்கள்ட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்டிஜர் ஏன்னா உள்ள நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பைத்தன் இதை எப்படி பார்க்கும் அப்படின்னா இது வந்து சிங்கிள் கோடேஷனுக்குள்ளே இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்ட்ரிங்னு வரும் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பாருங்கள் ஸ்ட்ரிங்னு வருது. ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது என்ன 10 தானே கொடுத்தோம், அப்படின்னா இன்டிஜர் தானே வரணும். ஆனால் என்ன ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா பைத்தன் எப்போவுமே டபுள் கொடேஷன் சிங்கிள் கொடேஷன் கொடேஷனுக்குள்ளே எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, 10 கொடுத்தாலும் பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கு தான். ஓகே, ஸோ 3 டேட்டா டைப் முடிச்சாச்சு. இப்போ வந்து 4வது டைப் என்னென்னா பூலியன். ஸோ பூலியன் அப்படின்ற டேட்டா டைப்பை பார்க்க போகிறோம். இந்த பூலியன் அப்படின்ற ஒன்றும் இல்லை, ரெண்டே டைப் தான். ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸு. ட்ரூ அண்டு ஃபால்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் இங்கே இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸில் என்னென்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ இல்லை நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் இந்த டேட்டா டைப்பில் வரப்போகுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கண்டிஷனை இன்புட்டாக பைத்தன் கிட்ட கொடுத்துட்டு அது ட்ரூவாக ஃபால்ஸாக கேட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அவுட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பர்சன் அப்படின்ற ஓகே இப்போ என்னன்னா ரவி கொடுக்குறேன். ரவி இஸ் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூலியன் வேரியபிள் அதாவது ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே கலர் மாறுறது தெரியுதா. ஸோ காரணம்னா பூலியன் டேட்டா டைப். ஓகேவா. பைத்தனை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னென்னா நம்ம வந்து டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ பைத்தன் வந்து இன்பில்டாகவே அது என்ன டேட்டா டைப்போ அதுவே கண்டுபிடிச்சிக்கும். இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன், இன்ட் ஆஃப் 10 இப்போ சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா இன்ட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும், இல்லைனா தெரியாது. ஓகே, ஸோ ஆனால் இப்போ பைத்தானில் அப்படி கிடையாது, நான் 10ன்னு கொடுத்தா போதும், இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுவே பைத்தானே வந்துட்டு என்ன டேட்டா டைப் கண்டுபிடிச்சிக்கும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ரவி இஸ் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ ரவி கொடுத்துட்டு இஸ் சாரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா. ஸோ காரணம் என்ன அப்படின்னா ரவி இஸ் ஸ்டூடெண்ட், அதான் ரவி வந்து ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லுது நம்மகிட்ட. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ காரணம் என்ன பூலியன் டேட்டா டைப். அதே மாதிரி இப்போ இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் போதும். டைப் ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும். ஓகே, ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பூல் அப்படின்னு வருதா. ஸோ கிளாஸ் பூல் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஸோ பூலியன் அப்படின்னு அர்த்தம், பூலியன் டேட்டா டைப். ஓகே, ஸோ 4 டேட்டா டைப் முடிச்சாச்சு. ஸோ ஓகே, பூலியனில் இன்னொன்று ஒன்று. ஓகே, ஸோ ஒய்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப், ஏன்னா ஃபால்ஸுக்கும் டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணிடலாம், அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த டேட்டா டைப் முடிச்சிடுவோம். ஆக்சுவலாக வந்து இன்னும் 4 இருக்குது. என்னென்னா லிஸ்ட்டு, டியூபிள், டிக்ஷனரி, செட்டுன்னு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு வேறு வேறு ரொம்ப பெரிய பெரிய டாபிக். ஓகே, இதுக்கே தனித்தனி வீடியோ போடலாம். இங்கே பூலியன் வருது பார்த்தீங்களா. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இது ஃபால்ஸ் அப்படின்றது பூலியன் தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பூலியன் டேட்டா டைப் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 4 டேட்டா டைப் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இன்னும் 4 இருக்குது, அதை வந்துட்டு பார்க்கலாம்.
இந்த லிஸ்ட் டியூபிள் டிக்ஷனரி செட் இது நாலுமே வந்து பெரிய பெரிய டாபிக் தான் ஓகேவா. இப்போ லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லிஸ்ட்னா என்ன, அதில் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எக்ஸ்டெண்டு லென்த் இண்டெக்ஸிங் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண முடியும். வேறு என்னென்னா பாப் ஆஃப் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். தென் வந்துட்டு இண்டெக்ஸிங் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம் ஓகேவா. இத்தனை ஆப்ரேஷனையும் பண்ணி வந்து சொல்லணும்னா வீடியோ வந்துட்டு பத்தாது. ஸோ என்ன பண்ணலாம், லிஸ்ட்டுன்ற டாபிக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் டியூப்புள் இதெல்லாம் மிச்சம் எல்லாமே. பட் ஆனால் இந்த வீடியோவில் இதெல்லாம் என்னென்ன அப்படின்ற ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன லிஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமாவால் செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஃபார்மேட் இப்போ தான் லிஸ்ட் ஓகே. நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஓகே ஸ்டோர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணுறேன் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸை கம்மாவால் செப்பரேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் என்ன லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 2 கொடுக்குறேன், அடுத்து 3 கொடுக்குறேன், அடுத்து 4 ஓகே ரிலவெண்ட்டாக கொடுப்போம் ஓகே. இப்போ ஸ்டோரில் என்னென்னலாம் இருக்கும் ஓகே ஸ்வீட் அப்படின்னு கொடுக்குமா, ஸ்வீட். ஸோ லிஸ்ட்டை பொறுத்தவரை என்னென்னா லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். லிஸ்ட்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும், அப்பெண்டிங் பண்ணலாம், இண்டெக்ஸிங் எக்ஸ்டெண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது ரொம்ப முக்கியம் இல்லை ஓகே. இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே பாட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. பாட்னா வந்து பானை அப்படின்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அம்பர்லா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு ஓகே. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கமாவால் எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் பண்ணால் அது பேர் லிஸ்ட் அப்படின்றது. இப்போ வந்து இதோட டேட்டா டைப்பை செக் பண்ணிடலாம் ஓகே. ஸோ டைப் ஆஃப் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணும் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் தெரியும் கிளாஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கா. ஸோ காரணம் என்னென்னா இந்த ஸ்டோர்ன்றது லிஸ்ட்டு டேட்டா டைப் அப்படின்றது வந்திருக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே இப்போ வந்துட்டு டியூப்புள்னா என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா. ஓகே 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 ஸோ டியூப்புள்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டியூப்புள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூப்புள்னா என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து இதை போட்டு பார்த்துருவோம் ப்ரோக்ராமை. சாரி ஓகே டியூப்புள்னா என்ன அப்படின்னா கமாவால் வந்து நிறைய எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பேரந்திஸால் க்ளோஸ் பண்ணுறோம், இதுக்கு பேர் வந்து டியூப்புள் ஓகே. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே திங்ஸ் அப்படின்ற ஒரு டியூப்பில் வந்து என்ன பண்ணுறேன் க்ரியேட் பண்ணுறேன். திங்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு டாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், டாய்ஸு. அதே மாதிரி சேர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். தென் வந்துட்டு ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. வேண்டாம் பெஞ்சுன்னு கொடுக்குறேன் ஓகே. ஓகே ஸோ இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் அதாவது 4 எலமெண்ட்ஸை கமாவால் செப்பரேட் பண்ணியிருக்கேன், பேரந்திஸால் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ இதுக்கு பேர் பேரந்திசிஸ் ஓகே. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா பேரந்திசிஸ் ஓகே. ஓகே ஷூர் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரந்திசிஸ் இது பார்த்தாச்சு இல்லையா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை டைப்பை வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகே. இது டைப்பை செக் பண்ணிட்டு இது முடிஞ்சிடும். டைப் ஆஃப் திங்ஸ் ஓகே. இப்போது ரன் பண்ணுறேன். ஸோ ஸோ ஓகே இப்போ பார்த்தோன்னா டியூபிள்னு வந்திருக்கா, கிளாஸ் டியூபிள். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இந்த டேட்டா டைப் வந்து டியூபிள்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 6 டேட்டா டைப் முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஏன்னா எல்லா டைப்பும் பார்க்கணும் இல்லையா, ஸோ அதனால தான் ஓகே. ஸோ வீடியோவில் இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது ஓகே. ஜஸ்ட்டு அடுத்த டேட்டா டைப் போயிடலாம், டிக்ஷனரி ஓகே. ஸோ டிக்ஷனரினா என்ன அப்படின்னா ஒரு டேட்டா டைப், அதாவது ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ளே எலமெண்ட்ஸை கீ வேல்யூ பேர்ஸாக போட்டு கமாவால் செப்பரேட் பண்ணி வைப்போம், அதுக்கு பேர் தான் வந்து டிக்ஷனரி ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ்னால் புரிஞ்சிடும். இப்போ ஃப்ளவர்னு ஒரு டிக்ஷனரி என்ன பண்ணுறேன்
கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃப்ளவர் அப்படின்றது ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் என்னென்னா கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு. அதான் கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கீ. ஓகே, மறந்துடாதீங்க டபுள் கொட்டேஷன் இல்லை ட்ரிபிள் கொட்டேஷன் இல்லை ஒரே ஒரு கொட்டேஷன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஓகேவா, ஃப்ளவரில் வந்து இப்போ ஃப்ளவர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளவர் 1ன்னு கொடுத்துட்டு தென் கோல்னால தான் செப்பரேட் பண்ணணும். ஓகே, சாரி இதுலேயே செப்பரேட் பண்ணிடக்கூடாது, அதை வந்து கீன்ற கன்சிடர் பண்ணிடும். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ரோஸ். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளவர் 1ல் ரோஸ் இது வந்துட்டு ஓகே, இது ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட் கீ வேல்யூ பேர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளவர் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃப்ளவர் 2ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், ஏதாவது ஃப்ளவர் சொல்லுங்கள் இருந்தால். ஓகே, ஃப்ளவர் 2ல் எனக்கே ஐடியா இல்லை, சாரி. அதான் நான் எனக்கு ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஏதாவது கொடுக்கலாமா, கோலியாண்டரா. ஓகே, ஸோ எனக்கு ஐடியா இல்லை, பட் ரேண்டமாக ஏதாவது கொடுக்குறேன். ஓகே, ஃப்ளவர் 2 அடுத்து வந்து ஒரே ஒரு இதை மட்டும் கொடுக்கலாம், ஏன்னா இதுக்கு வந்து இதுவே போதும், இந்தளவுக்கு எக்ஸ்டென்ஷனே போதும். இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கணும்ல, ஸோ அதை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணி இது கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோட நேமை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு பேர் தான் ஒரு டிக்ஷனரி. ஸோ அதாவது என்ன பண்ணுன்னா கீ வேல்யூ பேர்ஸை கமாவில் செப்பரேட் பண்ணி கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட டேட்டா டைப்பை என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறேன். ஸோ டைப் ஆஃப் ஃப்ளவர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ரன் பண்ணால் அந்த டேட்டா டைப் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிக்ட்னு கொடுத்துருக்கா, காரணம் என்ன, இது ஒரு டிக்ஷனரி அப்படின்றது பிரிண்ட் பண்ணுது. ஓகே ஓகே, ஸோ ஃப்ளவர் அப்படின்றது ஒரு டிக்ஷனரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் ஒரே ஒரு டேட்டா டைப். ஸோ அது முடிஞ்சிட்டா வந்து முடிஞ்சது. ஓகே ஓகே, ஸோ ஃபைனல் டேட்டா டைப் என்ன அப்படின்னா செட் அப்படின்றது. இந்த செட் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கும் டிக்ஷனரிக்கு ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா இதையும் வந்துட்டு கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் கொடுப்போம். பட் ஆனால் வந்துட்டு இதில் எலமெண்ட்ஸை ஜஸ்ட்டு கீ வேல்யூ பேர்ஸ் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணவே மாட்டோம். கீ வேல்யூ பேர்ஸ் இல்லாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எலமெண்ட்ஸாக பிரித்து ஸ்டோர் பண்ணுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செட் அப்படின்றது. இதில் செட்டுன்றது கேர்லி பிரேஸ்க்குள்ளே எலமெண்ட்ஸை கம்மாவில் செப்பரேட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே, இப்போ செட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் கேஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, செட்டில் இல்லை. டேட்டா டைப்புன்ற கான்செப்ட் பொறுத்தவரை கேஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை வந்து கடைசியில் பார்க்கலாம், அதோட வீடியோ முடிய போகுது. ஓகே, ஸோ செட்டில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஓகே ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸ்டோரின்னு கொடுத்துட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்துட்டு க்ரோன்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் ரேண்டமாக ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஓகே, க்ரோன்னு கொடுக்குறேன், அடுத்து பேர்டுன்னு கொடுக்குறேன், அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோர்னு கொடுக்குறேன். ஸோ இதுவே போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ டைப் ஆஃப் என்ன பண்ணுறேன் ஸ்டோரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆஃப் செட்டுன்னு இருக்கா. ஸோ காரணம் என்ன, இது ஒரு செட் டேட்டா டைப் அப்படின்றது கொடுக்குது. இது ஒரு டேட்டா டைப் என்ன அப்படின்னா செட் அப்படின்றதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன். ஆக்சுவலாக வந்து எல்லா டேட்டா டைப்பும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு கேஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, டேட்டா டைப்பில் கேஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கேஸ்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றணும்னா அதுக்கு பேர் தான் கேஸ்டிங். ஓகே, ஸோ கன்வெர்ட் தி one data type, one type of data to another one. ஸோ இதுக்கு பேர் தான் கேஸ்டிங் அப்படின்றது. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு கேஸ்டிங் அப்படின்னு கொடுத்தோன்னா சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கேஸ்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் எது கொடுத்தாலும் பைத்தான் அது என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ 10 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி
ஓகே இதோட டேட்டா டைப் என்ன பண்ணிக்கிறேன் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்றது ஓகே ஷோர் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து வந்துட்டு இதோட சாரி இப்போ வந்துட்டு எஸ்டிஆர் மட்டும் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன் இன்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த இன்ட் ஆஃப்ன்ற கீவேர்டு எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றுறதுக்காக ஓகே கொடுத்துட்டு இப்போது பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் கொடுத்துக்கிறேன் ஸோ டைப் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்டிஆர் அப்படி கொடுத்துறேன் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் சாரி கியூபிட்ஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டென்னுன்ற ஒரு நம்பரை ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அதோட டைப் செக் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து அவுட்புட் தான் இது ஓகே அதாவது ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குது பைத்தான் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை வந்துட்டு இன்டிஜராக மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா டைப் வந்துட்டு எவ்வளோ இன்டிஜர் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு அவர் ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றிருக்கோம் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு முழுசாக பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் இருந்து எல்லா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு பிகினர் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம் ஓகே தென் யாராவது கேஸ்டிங்னா என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ கன்வெர்ட் ஒன் டைப் ஆஃப் டேட்டா டு அனதர் டைப் ஆஃப் டேட்டா டேட்டா டைப் அப்படின்றது தான் வந்துட்டு கேஸ்டிங் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ சி இருந்து நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே